மகாசிது ஷரியான்ற பாடம் இருக்குது. சரியா? அப்ப இந்த மகாசிது ஷரியாவை நாங்க போன வீக், சரியா, போன வீக் 2028 பிள்ளைகளுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வச்சு கொண்டு இருந்தோம். அப்ப அந்த ஃப்ரீ கிளாஸஸ்ல நிறைய 2027 பிள்ளைகள் எங்களுக்கு ரிக்வஸ்ட் வச்சாங்க, சார் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து வைங்க, ஃப்ரீ செமினார் வந்து வைங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வந்து வச்சாங்க. அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறோம் சரின்னா, மகாசிது ஷரியா என்ற யூனிட்டை முழுமையாக உங்களுக்கு ஃப்ரீயா செமினார் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு உண்டு, நாங்க செஞ்சுக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு தெரியும் எங்களோட தியரி கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நல்லபடியா பேத்து கொண்டு இருக்குது. அதுல வார பிள்ளைகளும் இன்றைக்கு ஜாயின் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி வெளியிலிருந்து வந்து வரக்கூடிய பிள்ளைகளும் ஜாயின் ஆகிக்கிறாங்க. சரியான பிள்ளைகள்? அப்ப 7 வரைக்கும் எங்களோட லிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம் பிள்ளைகள். சரியா? எங்களோட நோட்ஸை ஷேர் பண்ணலாம். அதாவது நான் எங்களோட தியரி கிளாஸ் வராத பிள்ளைங்க எங்களோட காமன் குரூப்ல நாங்க சில நோட்ஸும் சில லிங்க்கும் போடுவோம். சரியா? ஜூம் லிங்க்கும் அந்த காமன் குரூப்ல வரக்கூடிய லிங்கையும் பிடிஎஃப்ஐயும் உங்களுக்கு எங்க வேண்டுமானாலும் ஷேர் பண்ணலாம். சரியா? ஷேர் பண்ணி நிறைய பேரை உங்களுக்கு ஜாயின் பண்ணவும் வைக்கலாம். அப்ப இது ஃப்ரீ கிளாஸ் தானே பிள்ளை, நிறைய பேர் ஜாயின் ஆகினா அது உங்களுக்கு தான் என்ன செய்யும், ஒரு பெனிஃபிட்டாக போகும். ரைட், ஓகே, பாவம். இப்ப பாருங்க, மகாசிது ஷரியான் என்ன பிள்ளை, யாரும் தெரியுமா பிள்ளை? மகாசிது ஷரியான் என்ன? யாரும் தெரிஞ்சா ஷரியா புரியுங்க. சட்டத்தின் நோக்கங்கள். என்ன பிள்ளை? ஷரியாவின் நோக்கங்கள். ஷரியாவின் ஷரியாவின் நோக்கங்கள், இலக்குகள். ஷரியாவின் இலக்குகள். ரைட், வெரி குட். ஷரியாவின் இலக்குகள், ஷரியாவின் நோக்கங்கள் தான் இந்த மகாசிது ஷரியாவை சொல்றோம் என்ன. ரைட். அப்ப இது எப்படி ஏது எவ்வளவு சொல்லியெல்லாம் இந்த கிளாஸ்ல வரும். ரைட். முதல்ல நாங்க மகாசிது ஷரியா என்றால் என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால சில விஷயங்கள் பார்க்கணும் முடியாது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது பாருங்க டியூட்ல தீன் ஷரியா ஃபிக்ஹ். சரியானே? உங்களுக்கு முக்கியமான கேள்வி இது. நிறைய என்ன பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் 2023 பாஸ் பேப்பர்ல நான் நினைக்கிறேன் தீன் ஃபிக்ஹ் ஷரியா என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடை கேட்டீங்க எம்சிக்யூல. சரியா? எம்சிக்யூல இந்த கேள்வி வந்துச்சு, தீன் ஃபிக்ஹ் ஷரியா. ரைட். இது ரெண்டு மூணுக்கும் இடையிலான வேறுபாடு நீங்க கட்டாயமா அறிஞ்சிருக்கணும். முதலாவது என்னன்னு சொன்னா, தீன் என்றால் என்னன்னு சொன்னா பாருங்க, மொழி ரீதியான கருத்து. தீன் எனும் சொல் மொழி ரீதியான பல்வேறு விதமான கருத்துக்களை பயன்படுத்தப்படுதான். முதலாவது கருத்து என்னன்னு சொன்னா, கண்ணியம், அதிகாரம், ஆட்சி, கட்டளை போன்ற கருத்துக்களை பயன்படுத்தப்படுது. சரியா? ஆட்சி நிர்வாகம் செய்யறது, அதே மாதிரி கண்ணியப்படுத்துறது, அதிகாரம் செலுத்துறது, இப்படியாப்பட்ட மொழி ரீதியான அர்த்தங்கள் ஒரு விதமாக நாம பார்க்கலாம். இன்னொரு விதமாக பார்த்தோம்னு சொன்னா, அடிபணிதல், உட்படுதல், அடிமைப்படுத்துதல், பின்பற்றுதல் போன்ற மொழி ரீதியான கருத்துக்களை சொல்றாங்க. விளைச்சா? அப்ப ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது. விளைச்சா? ஒரு எஜமானுக்கு நாங்க அடிமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தருக்கு அடிபணிறது, உட்படுத்துதல். விளைச்சா? இப்படியாப்பட்ட மொழி ரீதியான கருத்துக்கள் இரண்டாவது விதமாக பயன்படுத்துவாங்களாம். மூணாவது கருத்து ஒன்று இருக்குது என்று சொன்னா, மூணாவது கருத்து ஒன்று பாருங்க. அதே மாதிரி மூணாவது கருத்து இந்த விசாரணை செய்தல், தீர்ப்பு வழங்குதல், செயலுக்கு நட்கூலி வழங்குதல் போன்ற, அதே மாதிரி தண்டனையும் கொடுத்தல் போன்ற என்ன கருத்துகளையும் பயன்படுத்தப்படும் சொல்லி என்ன அறிஞர்கள் இடத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. அவ மூணு விதமான உறுதியான கருத்துகள் சொல்லப்படுது. சரியானே? ஒன்று என்னன்னு சொன்னா கண்ணியப்படுத்துதல், அதே மாதிரி இரண்டாவது அடிப்பணிதல், மூணாவது விசாரணை செய்தல், தீர்ப்பு வழங்குதல், தண்டனையும் கொடுத்தல் போன்ற மொழி ரீதியான கருத்துக்கள் பயன்படுத்தப்படுது என்ன தீன் என்று சொல்ல. ரைட். இந்த தீன் என்ற சொல் என்றால் என்னன்னு சொல்லி இஸ்லாமிய பரிபாஷை ரீதியாக நான் நோக்கினேன்னு சொன்னா, இறைவனை அதிகாரம் செலுத்துகின்றவனாக ஏற்றுக்கொண்டு இறை தூதர் மூலம் வந்திருக்கின்ற சட்டங்கள் அனைத்தையும் அடிபணிந்து இறை தூதர்களையும் பின்பற்றி நடத்தல் தீன் என்று சொல்லுவோம். அப்ப இறை அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்டு அவனால அனுப்பப்பட்ட இறை தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக கொண்டு வரப்பட்ட கட்டளைகளுக்கும் அடிபணிஞ்சு நடக்கிறத நாங்க சொல்லுவோம் தீன் என்று சொல்லி. முதலாவது அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்றோம். அதுக்கு பின்னால அல்லாஹ்வினால அனுப்பப்பட்ட இறை தூதரான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்றோம். அவங்களின் மூலமாக விதிக்கப்பட்ட கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்றோம். இதைத்தான் நாங்க செல்வோம் தீன் என்று சொல்லி. விளையிட்ட பொழுது இது விளையினா? இதைத்தான் நாங்க செல்வோம் தீன் என்று சொல்லி. ரைட். அடுத்தது பாருங்க, ஷரியா. ஷரியா என்றால் என்னன்னு சொன்னா, ஷரியா என்பதற்கு மொழி ரீதியான கருத்து சொன்னா நீரூற்று. விளையாச்சா? நீரூற்று அல்லது தெளிவு, தெளிவான பாதை, இப்படியாப்பட்ட மொழி ரீதியான கருத்துக்கள் கொடுக்கப்படுது. அதுக்கு இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தை நாங்க பார்த்தோம் சொன்னா,
உலகில் தோன்றிய எந்த ஒரு நபியும் கொண்டு வந்த அல்லாஹ்வால் தனது அடியார்களுக்கு வழங்கப்பட்ட சட்டங்கள் ஷரியா என்று சொல்லுவோம். பாருங்க, இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு எத்தனை இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க? எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு? 1,24,000. நபிமார்கள் 1,24,000. 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. என்ன ரைட்? அப்படி வந்த 1,24,000 நபிமார்கள் மூலமாகவும் அல்லாஹ்வினால வஹியாக அருளப்பட்ட அந்த கட்டளைகளுக்கு சட்டங்கள், அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நாம செல்வோம் ஷரியான்னு சொல்லி. இப்ப உதாரணமாக இஸ்லாமிய சட்டக்கோவை, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதானே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாங்க செல்வோம் என்ன ஷரியான்னு சொல்லி. ரைட்? அதே மாதிரி ஏனைய மதங்கள் இருக்குதானே, இஸ்லாமுக்கு முன்னால வரப்பட்ட அல்லாஹ் தாலாவினால வஹியாக அருளப்பட்ட நிறைய மார்க்கங்கள் இருக்குதானே. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்பட்ட மார்க்கம் இருக்குது, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்பட்ட மார்க்கம் இருக்குது. இப்படியாப்பட்ட மார்க்கங்கள் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிற இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க செல்வோம் ஷரியான்னு சொல்லி. கிளியரா? அதான் உலகில் தோன்றிய எந்த நபியும் கொண்டு வந்த அல்லாஹ்வால் தனது அடியார்களுக்கு வகுக்கப்பட்ட சட்டங்கள் ஷரியா என்று சொல்லுவோம். கிளியரா முடியாது? பாருங்க, அதே மாதிரி இதன்படி நாங்க பார்த்தோம் சொன்னா நம்பிக்கை கோட்பாடுகள், பண்பாடுகள், சட்டங்கள் அனைத்தையும் பொதுவாக உள்ளடக்கிய ஒரு வார்த்தையா நாங்க சொல்லுவோம் ஷரியான்னு சொல்லி. விளையாச்சா? கோட்பாடுகள், பண்பாடுகள், சட்டங்கள், இது மூணையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் நாங்க சொல்லுவோம் ஷரியான்னு சொல்லி. அதே மாதிரி ஷரியா என்பது நம்பிக்கை கோட்பாடுகள் மற்றும் பண்பாடுகள் என்பன தவிர்ந்த மனித வாழ்வுடன் அன்றாடம் நடைமுறை சார்ந்த சட்டங்களா நாங்க சொல்லுவோம் ஷரியான்னு சொல்லி. இது கிளியர் தானே புள்ளி? இப்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அகீதா சார்ந்த விஷயங்கள் இதுக்கு வராது. அதே மாதிரி பண்பாடுகள், நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படியாப்பட்ட ஆடை தான் உடுக்கணும், இப்படியாப்பட்ட பண்பாடான விஷயங்களும் என்ன செய்யாது, இந்த ஷரியா உள்ளுக்கு வராது. ஷரியா உள்ளுக்கு எது வரும்னு சொன்னா நடைமுறை சார்ந்த சட்டங்கள் தான் நாங்க செல்வோம் ஷரியான்னு சொல்லி. கிளியரா புள்ளி? நடைமுறை சார்ந்த சட்டங்களா நாங்க செல்வோம் ஷரியான்னு சொல்லி. அது கிளியரா விளைச்சா? ரைட். அப்ப நாங்க இங்க பார்த்தோம் பாருங்க, தீன் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஷரியா என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, நீங்க சொல்லுங்க, தீன் என்றால் என்ன போல? தீன் என்றால் என்ன? மார்க்கம். தீன் என்றால் மார்க்கம். சரி, அப்ப இதுக்கு இஸ்லாமிய பரிபாஷையான கருத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்றது, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறை தூதராகவும் ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக விதிக்கப்பட்ட கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்வதனையே தீன் என்று கூறுவோம். இது கிளியரா விளைச்சா? ரைட். அதே மாதிரி பாருங்க, ஷரியா. ஷரியா என்றால் என்னன்னு சொன்னா பாருங்க, நான் சரியா சொல்றேன், பாத்துக்கோங்க, நல்லா சொல்றேன். ஷரியான்னு சொல்றேன் என்னன்னு சொன்னா உலகத்துக்கு தோன்றிய எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த சட்டங்களா நாங்க செல்வோம் ஷரியா என்று. சரியா? உலகத்துக்கு தோன்றிய எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த சட்டங்களை நாங்க செல்வோம் ஷரியான்னு சொல்லி. எனவே இந்த ஷரியா என்பது நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகள், பண்பாடுகளை தவிர்த்து நடைமுறை சார்ந்த சட்டங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தான் நாங்க செல்வோம் ஷரியான்னு சொல்லி. விளைச்சா? நடைமுறை சார்ந்த சட்டங்களா நாங்க செல்வோம் ஷரியான்னு சொல்லி. அப்ப இதுக்கு என்ன வராது? அகீதா சார்ந்த விஷயங்கள் வராது, பண்பாடு ரீதியான விஷயங்கள் வராது. விளையினா இதை நாங்க சொல்லுவோம் ஷரியான்னு சொல்லி. இது கிளியரா விளைச்சா? இது ரெண்டு விளையினா எல்லாருக்கும் விளைச்சா புள்ளி? ரைட். எல்லாருக்கும் விளைச்சானே? யாருக்கும் விளங்காமிக்குதா? இல்ல சார். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க ஃபிக்ஹ். இப்ப பாப்போம் ஃபிக்ஹ். சரியான ஃபிக்ஹ். ஃபிக்ஹ் என்றால் என்னன்னு சொன்னா மூணாவது ஃபிக்ஹ். ரைட். பாருங்க, ஃபிக்ஹ் என்றால் என்னன்னு சொன்னா மொழி ரீதியான கருத்து, தெளிவுபடுத்துதல், வார்த்தைகள் உள்ள சிக்கல்களை நீக்குதல் போன்ற மொழி ரீதியான கருத்துக்கள் கொடுக்கப்படும். விளைச்சா? தெளிவுபடுத்துறது, வார்த்தைகள் இருக்கிற சிக்கல்கள். உதாரணமாக பாருங்க, நீங்க என்ன செய்யறது, இலங்கையில ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய்த்தாலும் என்ன ஒவ்வொரு பகுதிகளையும் பேசக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமா இல்லையா? வித்தியாசம் தானே.
ஓ சார். இப்ப என்ன வேர்வல அழுக்கமேல பேசுற பேச்சு கண்டியில பேச மாட்டாங்க. அதே மாதிரி கண்டியில பேசக்கூடிய பேச்சு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல அந்த அக்கரைப்பத்து அட்டாள சென்னைனா கல்முனை பகுதிகள்ல பேச மாட்டாங்க. அதே மாதிரி அதே பேச்சு ஜப்னால பேச மாட்டாங்க. அப்ப ஊருக்கு ஊரு பேச்சு வித்தியாசமாயிக்குதா இல்லையா அப்படி? ஓ சரி. ஈக்குதுன்னா இப்ப உதாரணமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப ஈஸ்டர்ன்ல பேசுற பேச்சோட சொல்லுங்களேன். உதாரணமாக அந்த பேச்சு இப்ப கண்டியில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணம் உண்டு. கொப்பி கட்டை போடுறதுக்கு மட்டை போடுறாங்கன்னு சொல்லுங்க. மட்டை போடுறேன்னா கொப்பி கவ போடுறதுக்கு நாங்க சொல்லுவோம் மட்டை போடுறேன்னு சொல்றாங்க. அப்படியா? ஓ சார், அதான் மட்டை போடுறேன்னு சொல்லுங்க. மட்டை போடுறேன்னு சொல்றேன்னா ரைட். அதை பார்த்தாங்கன்னு சொன்னா கூடுதலா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, என்னத்த கொப்பிக்கு கவர் போடுற அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அப்படி நீங்க போயிட்டு பார்த்தாங்கன்னு சொன்னா அட்டை போடுறேன்னுவாங்க. போட்ட சொல்றா இல்லையா அப்படி? ஓ சார். சொல்றதா? ஓ சார் சொல். ரைட். கொஞ்சம் அட்டை போடுற. அதே மாதிரி இந்த போரிங்க்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றதானே புள்ளி? பஹடி பண்ண வானம்னு சொல்றதானே? என்ன புள்ளி? பஹடியா? ஓ ஈஸ்டர்ன் ஆக்கலாம் சொல்றதானே? ஜோக் பண்ண வானம் சொல்றதானே பஹடி ஆமா. பண்ண வானம். என்ன ஈஸ்லாம்ல சொல்லுவாங்க நான் பகடி பண்ண வானம்னு சொல்லுவாங்க. அது சரியா விஷயம். சரியா? பகடி பண்ண வானம். அதே மாதிரி என்னத்தையும் சொல்லுவாங்க முஸ்பா. இப்ப என்ன போரிங்க்கு என்னமா நீங்க சேர்ந்தோமே. இப்ப ஒரு போரிங்கான விஷயம் சொல்லுவோமே. உதாரணமாக வீட்டுல உங்களுக்கு சரியான போரிங் ஆகிக்குது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யறங்க, ஊட்டிகளாக எல்லாம் சேர்த்துக்கொண்டு இந்த மாதிரி கொண்டு விளையாடுறாங்க. சரியா? உதாரணமாக என்ன செஸ்ஸோ அல்லது கேரமோ அடிக்கிறதா இப்படி கேரம் அடிக்கிறான்னு சொன்னா அங்கிட்டு ஈஸ்டர்னாக்க சொல்லுவாங்கன்னு சொன்னா முஸ்பாத்தியா விளையாடுவோம் சொல்றதானே இப்படி? ஓ சார். முஸ்பாத்தியா விளையாடுவோம். அப்ப இங்கிட்ட அவர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா சும்மா ஃபன்னா விளையாடுவாங்க, இல்லாட்டி ஜோலியா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி ஊருக்கு ஊரு பேச்சு வித்தியாசமா இருக்குது. இப்ப இந்த பேச்சில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தெளிவுபடுத்துறேன்னு சொன்னாங்க அப்படி சொல்லுவோம். ரைட். நாங்க சொல்லுவோம் என்ன, ரைட் எங்களுக்கு பெய்த்தோடனே நான் ஒத்த புதுசா பெய்த்தேன்னு சொன்னா இது என்னடா சிங்களவன் தமிழ் பேசுற மாதிரி அப்படியே இல்லையா அப்படி? சிங்களாக தமிழ் பேசுறேன்னு சொன்னா டக்குனு விளங்குமா? விளங்காதானே? அவங்களே தடமாறி கஷ்டப்பட்டு பேசுவாங்க. அப்ப எங்களோட சொல்லுவாங்க சிங்களவன் தமிழ் பேசுற மாதிரின்னு சொல்லி. அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யும், புதிய ஆளோட போயிட்டான்னு சொன்னா அவர் முழிஞ்சு கொண்டிருப்பாரு. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பேச்சுகள் இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாம் சுட்டி காட்டி சொல்லுவாங்க. ரைட். நீங்க முஸ்பாத்தின்னு சொல்றது ஃபன்னா இருக்கிறது சொல்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி சிக்கல்கள் எல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. ரைட். இப்படி தெளிவுபடுத்துறதுக்கு இப்படி தெளிவு ஒன்று கொடுக்குறோம் தானே. இந்த தெளிவுக்கு தான் அரபுல சொல்லுவாங்க ஃபிக்ஹ்னு சொல்லி. விளையாச்சா? தெளிவுக்கு ஃபிக்ஹ்னு பாருங்க. வார்த்தைகள் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கிறது, அதே மாதிரி தெளிவுபடுத்துறது, இப்படியாப்பட்ட மொழி ரீதியான கருத்துக்கள் நாங்க சொல்லுவோம் என்ன ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இஸ்லாமிய பரிபாஷை என்னன்னு சொன்னா பருவமடைந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உருவாகும் சகல விவகாரங்களையும் அல் குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் விளக்கும் ஒரு கலையே ஃபிக்ஹ்னு சொல்லுவோம். புரியுதானே? இப்ப பாருங்க, ஃபிக்ஹ் என்றாங்கன்னு சொன்னா பருவமடைந்த ஒரு மனிதன். சரியா? ஒரு மனிதன் பருவம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா இஸ்லாத்துல சில விஷயங்கள் கடமையாகும். என்ன? தொழுகிறது கடமையாகும், நோன்பு கடமையாகும், ஜகாத் கொடுக்கிறது கடமையாகும், ஹஜ் செய்யறது கடமையாகும். அடிப்படை வணக்க வழிபாடுகள் எல்லாமே கடமையாகும். எப்ப அவன் பருவம் பருவ வயதை அடைஞ்சிட்டான்னு சொன்னான். ரைட். அவன் பருவ வயதை அடைந்த ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில என்னதெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயங்களை அல் குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் அடிப்படையில செய்து கொள்றதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குறத நாங்க சொல்லுவோம் ஃபிக்ஹ் என்று சொல்லி. இது கிளியரா விளங்கிச்சா? இன்னொரு இன்னொருக்க சொல்லுங்க. ரைட். ஓகே. ரைட். பாருங்க, ஃபிக்ஹ் என்றால் என்னன்னு சொன்னா பருவமடைந்த ஒரு மனிதன். சரிதானே? பருவமடைந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விவகாரங்களும். உதாரணம் பாருங்க, இப்ப ஒருத்தன் பருவம் அடைந்தான்னு சொன்னா அவன் தொழணும். அப்ப அவன் எப்படி தொழுகிற, என்ன மாதிரி தொழுகிற, எப்படி இந்த அதுக்கான முன்னாயத்தங்களை எல்லாம் செய்யற, இப்படியாப்பட்ட விஷயங்களை
அல் குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் ஆதாரங்களோட தெளிவுபடுத்துற ஒரு விஷயம்தான், தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கலை தான் நாங்க சொல்லுவோம் ஃபிக்ஹ் என்று சொல்லி. உதாரணமாக இப்ப பருவ வயதை அடைஞ்சிட்டான், சரியா புள்ளி? பருவ வயது அடைஞ்சான்னு சொன்னா இவன் தொழணும் தானே, ரைட்? இப்ப தொழணும்னு சொன்னா ஒரே அடியா போய் தொழுகிறதா? ஆரம்பம் என்ன செய்யணும்? அவன் சுத்தமாகணும், விளையாச்சா? குளித்து சுத்தமாகணும். அதே மாதிரி வுது செய்யணும். வுது செஞ்சு அவன் சும்மா தொழிலுமா? சுத்தமான விரிப்போடு இருக்கணும், அல்லது சுத்தமான ஒரு இடத்துல போய் தொழணும், விளையா? இத மாதிரியான சட்டங்களை எங்க சொல்லி கொடுக்கப்படும் சொன்னா இந்த ஃபிக்ஹ் என்ற கலையில தான் சொல்லி கொடுப்பாங்க. பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் அல் குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் அடிப்படையில செய்து கொள்றதுக்கான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் வழங்கக்கூடிய ஒரு கலையை நாங்க சொல்லுவோம் ஃபிக்ஹ் என்று சொல்லி. கிளியரா விளையாச்ச உள்ளது? விளங்காமிக்குதா? வேற என்ன விளங்காமிக்கிறா கேட்டுக்கொள்ளலாம். விளங்கினா பிள்ளைகள்? விளங்கினா? விளங்கிட்டு சார். ரைட். பாருங்க, தீன் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், ஷரியா என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், ஃபிக்ஹ் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, நான் மறுபடியும் என்ன செய்றேன், ஒரு சுருக்கம் ஒன்று சொல்றேன். தீன் என்றால் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக வந்த கட்டளைகளை ஏற்று வாழ்றதான் நாம சொல்லுவோம் தீன் என்று சொல்லி. உதாரணமாக அதுக்கு ஒன் வேர்ட்ல சொல்றேன்டா மார்க்கம் சொல்லுவோம், சரியா? அப்ப அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக வந்த கட்டளைகளை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறத நாம சொல்லுவோம் தீன் என்று சொல்லி. ஷரியான்னு சொன்னா என்னன்னு சொன்னா, உலகத்துக்கு தோன்றிய அனைத்து நபிமார்களும் எத்தி வைத்த சட்டங்களை, இறை சட்டங்களா நாம சொல்லுவோம் ஷரியான்னு சொல்லி. அதே மாதிரி மனிதனுக்கு அன்றாடம் நடைமுறை சார்ந்த சட்டங்களையும் எது சொல்லும் சொன்னா ஷரியா சொல்லி கொண்டிருக்கும். அப்ப இந்த ஷரியா உள்ளுக்கும் நம்பிக்கை சார்ந்த விடயங்களோ பண்பாட்டு ரீதியான விடயங்களோ இருக்க மாட்டாது. அதே மாதிரி ஃபிக்ஹ் என்ன சொன்னா பிள்ளைகள், பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் உருவாகும் சகல விவகாரங்களையும் இஜ்மா கியாஸ் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில செய்து கொள்றதுக்கான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய ஒரு கலையா நாங்க சொல்லுவோம் ஃபிக்ஹ் என்று சொல்லி. இது கிளியரா புரியல? இப்ப எல்லாம் கிளியரா? கிளியர் தானே? டவுட் உண்டு. சொல்லுங்க. 3வது யூனிட்ல ஷரீஆன்றதுக்கு விசேட கருத்து பொதுவான கருத்து அன்றைக்கு. 3வது யூனிட்லயா? எக்ஸாம் பேப்பர்ல வந்து எந்த யூனிட் நாங்க பாத்துக்கொள்ளுது? எக்ஸாம் பேப்பர்ல வந்தான்னு சொன்ன இது யூனிட்டுக்கு வராது, ரைட்டா? உங்களுக்கு இது எப்படின்னு சொன்னா யூனிட் உள்ளுக்கு இது வராது. நான் இது மேலதிகமாக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். தீன் ஃபிக்ஹ் ஷரியான்னு சொல்றது கூடுதலாக வரக்கூடிய வேற வேறையா பிரிஞ்சியா வரும், சரியா? இது அப்ப இது நான் மக்காசு ஷரியாவுக்கு போட்டேன்னு சொன்னா ஒரு வருஷம் இத விதமான கேள்வி வந்து 2023ல, சரியா? அப்ப அதனாலதான் இந்த விளக்கத்தை போட்டீங்க. 2023ல இது பத்தி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது, அதனாலதான் இந்த போட்டேன். இது எந்த யூனிட்டுக்கு வரும்னு சொன்னா இது பிரிஞ்சு வரும். ஃபிக்ஹ்ன்னு சொல்றது ஃபிக்ஹ் கலையுக்கு வரக்கூடியது, ஷரியான்னு சொல்றது இதுக்கு வரக்கூடியதுன்னு சொன்னா 2வது யூனிட்டுக்கு வரக்கூடியது, சரியானே? தீன் சொல்றது 2வது யூனிட்டுக்கு வரக்கூடியது, சரியான? ரைட். பாங்க் கேக்குது, பாங்க் கேட்டு முடிஞ்சோடனே தொடங்கும்.
ரைட். அவ பிள்ளைகள் இது விளங்கிச்சானே? தீன் ஃபிக்ஹ் ஷரியா விளங்கினா இது? ஓ சார். ரைட். ரைட். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது ஒண்ணுதான். அடுத்தது நீங்க எக்ஸாம்ல வரக்கூட குழம்பி வருவீங்க. சரியா? சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன ஒரு எழுத்துகள் தான் மிஸ்டேக்கா? சரியானே? ஒன்று பாருங்க, மசாதிரு ஷரியா. சரியானே? மசாதிரு ஷரியா. அடுத்தது மகாசிது ஷரியா. மகாசிது ஷரியா. அடுத்தது அஹ்காமு ஷரியா. அஹ்காமு ஷரியா. சரியா? ரைட். இந்த மூணும் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்தா நீங்க குழம்பி கொடுறது. நிறைய பேர் என்ன செய்யறது, மகாசிது ஷரியாவை கேட்டா மசாதுரு ஷரியா எழுதி வைக்கிறது, மசாதுரு ஷரியாவை கேட்டா மகாசிது ஷரியா எழுதி வைக்கிறது. ரைட். நீங்க சொல்லுங்க, மசாதுரு ஷரியா என்ன புரியுது? மசாதுரு ஷரியா என்ன சொல்லுங்க. துணை சட்ட மூலாதாரம் தானே? துணை சட்டம். சட்டமுங்களா? ஷரியா சட்டம். கவுலு சஹாபி அதுவல் தானே? துணை சட்ட மூலாதாரங்கள் இல்ல, இது சட்ட மூலாதாரங்கள். ஷரியாவின் சட்ட மூலாதாரங்கள் சொல்லுவோம், மசாதுரு ஷரியான்னு சொல்லுவோம். சரியா புரியுது? ரைட். மசாதுரு ஷரியாண்டா சரி நான் சொல்றேன் இப்ப. சரியா? உங்களோட சொல்லுங்களேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்களேன், உங்களுக்கு விளங்குறத. மசாதுரு ஷரியா ஷரியா சட்டம். ஷரியா சட்டம். ரைட். ஷரியா சட்டங்கள், அது ஓகே. ரைட், வெரி குட். பாருங்க, ஷரியாவினுடைய சட்டங்கள் இருக்குதாங்க. ஷரியாவினுடைய சட்டங்களின் மூலாதாரங்கள். சரியான? ஷரியாவுடைய சட்டங்கள் இல்ல, ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்களா நாங்க சொல்லுவோம் மசாதிரு ஷரியான்னு சொல்லி. சரியா? ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்களை நாங்க சொல்லுவோம் மசாதிரு ஷரியான்னு சொல்லி. மகாசிது ஷரியான்னு என்ன புரியுது? மகாசிது ஷரியான்னு என்ன? ஷரியாவின் நோக்கங்கள். வெரி குட். மகாசிது ஷரியாண்டா ஷரியாவின் நோக்கங்கள், உன்னத நோக்கங்கள் அல்லது இலக்குகள். இதை நாங்க சொல்லுவோம் மகாசிது ஷரியாண்டு. பாருங்க, இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு நீங்க பாத்தீங்கன்னா, மசாதிரு ஷரியான்னு சொல்றது ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்கள். மசாதிரு ஷரியா இன்றைக்கு தானா வந்திருக்கு. சரியா? அதே இடத்துக்கு காணா போட்டீங்க மகாசிது ஷரியான்னு சொல்லுவீங்களா, ஷரியாவின் உன்னத இலக்குகள், நோக்கங்கள். இதுதான் மகாசிது ஷரியான்னு. சரியானே? ரைட். அஹ்காமு ஷரியான்னு என்ன புரியுது? அஹ்காமு ஷரியான்னு என்ன? அஹ்காமு ஷரியான்னு என்ன? ஷரியா சட்டங்கள். ரைட், வெரி குட். ஷரியாவின் என்ன? சட்டங்கள். ஷரியாவின் சட்டங்களா நாங்க சொல்லுவோம் அஹ்காமு ஷரியான்னு சொல்லி. பாருங்க, ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்கள் மசாதுரு ஷரியானுவோம், ஷரியாவின் இலக்குகள் மகாசிது ஷரியானுவோம், அஹ்காமு ஷரியான்னு சொன்னா ஷரியாவின் சட்டங்களா நாங்க சொல்லுவோம் அஹ்காமு ஷரியான்னு சொல்லி. இது கிளியர் தானே? மூணும் கிளியரா? ரைட். நீங்க எக்ஸாம்ல வந்தா குழம்பிக்கொள்ள கூட கூடுதலா பிள்ளைகள் நீங்க எக்ஸாம், அதாவது ஃபைனல் எக்ஸாமாக இருந்தான்னு சொன்னாலும் சரி, டேர்ம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யறன்னு சொன்னா குழம்பப்படாது, அவசரப்படப்படாது, நுணுக்கமா யோசிக்கணும். விளையாச்சா? சில கேள்விகள் வரும் பிள்ளைகள் அந்த கேள்விகளை உங்களை சுத்தி வளைச்சு கேட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நுணுக்கமான கேள்விகளும் வந்து இருக்கு. இப்ப நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறன்னு சொன்னா இத ரெண்டையும் மறந்துடுறது, மசாதுரு ஷரியாவையும் அஹ்காமு ஷரியாவையும் மறந்துட்டு அவங்களோட மைண்ட்ல ஃபுல்லா ஞாபகம் வைக்கிற எதுன்னு சொன்னா மகாசிது ஷரியா தான் ஞாபகம் வைக்கிறேன். சரியா? இப்ப எக்ஸாம்ல மசாதுரு ஷரியாவை சொல்லி விளக்குகள் சொன்னா இவங்க என்ன செய்யற மகாசிது ஷரியாவை எழுதி வைக்கிற. அப்ப இப்ப உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குமா? இப்ப எக்ஸாம் இது வந்தது பின்னால சொல்றது, சார் நாங்க எழுதினோம் சார், என்ன நடக்கல, நான் எங்களுக்கு எக்ஸாம் ஒழுங்கா செய்யல, எக்ஸாம் பேப்பர் ஒழுங்கா திருத்தி இல்ல, சரியா எல்லாம் சரியா எழுதினேன் சார், ஆனா பிழை போட்டுட்டாங்க, எனக்கு மார்க்ஸ் வரல, ஏக்கு எழுதினேன் சி ஆயிடுது, பிக்கு எழுதினேன் சி ஆயிடுது, இப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி சரியா புள்ள எழுது. சரியா? இல்ல சார், நிராகரிக்கப்பட்ட உண்மை சார். என்ன பிள்ளைகள்? நிராகரிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட உண்டா? ரைட். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நுணுக்கமா யோசிக்கணும். சரியானே? ரைட். அப்ப அதே மாதிரி கூடுதலா எம்சிக்யூக்கு, கூடுதலா இந்த விஷயங்கள் எம்சிக்யூக்கு தான் வரும். உங்களோட பேப்பர் மெத்தட் தெரிஞ்சான பிள்ளைகள் அந்த பேப்பர் மெத்தடுக்கு மாதிரி
தயாராகுங்க. விளையாண்டா இப்ப இருந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க பேப்பர் மெத்தடுக்கு ஏத்த மாதிரி தயாராகினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், சரியான விதத்துல ஸ்கோர் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப அதனாலதான் நாங்க பார்த்துச்சுன்னா எங்கட கிளாஸ்ல நீங்க பாருங்க ஒவ்வொரு டியூட் முடியவும் நாங்க தியரி பேப்பர் தருவேன், சரியா, யூனிட் பேப்பர்ஸ் தருவேன். தந்தவங்களுக்கு செய்ய வைக்கிறது எதுக்காக வேண்டியா விளையாச்சா இந்த விஷயம் இந்த நுணுக்கங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டியதான் அந்த யூனிட் பேப்பர் தருது. யூனிட் பேப்பர் வந்து நீங்க செஞ்சு அனுப்புவாங்க, நான் திருத்துவேன். அதே மாதிரி கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் தானே. அப்ப அந்த டிஸ்கஸ் பண்றதுனால அவங்களோட மார்க்ஸ் குறைஞ்சிக்குதா கூடிக்குதா சொல்லுங்க பாபு. கூடிருச்சு சார். கூடிதானே இருக்குது. பாருங்க நிறைய பேர் எங்களுக்கு மார்க்ஸ் அனுப்புறாங்க, டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸ் கூடுதலாக 95க்கு மேல இருக்குது. 95, 94, 91 இப்படிதான் மார்க்ஸ் வருது 90க்கு மேல. அப்ப என்ன காரணம்னு சொன்னா அந்த யூனிட் எக்ஸாம் பேப்பர் தான் விஷயம். ஏன்னு சொன்னா நீங்க பேப்பரை செய்யதான் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யும், அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் விளங்கும். புரியுதா? அப்ப அந்த நுணுக்கங்களை விளங்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நார்மலான விஷயத்துல எடுக்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரியான பிள்ளைகள்? ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் மசாதுர் ஷரியா. மசாதுர் ஷரியான்னு சொன்ன பிள்ளைகள் ஷரியாவின் சட்டங்களின் மூலாதாரங்கள். ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்கள் நாங்க சொல்லுவோம் மசாதுர் ஷரியான்னு சொல்லி. ரைட். இந்த ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்களை நாங்க 2 வகையாக பிரிப்போம். சரியான பிள்ளைகள்? ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்கள் அதாவது மசாதுர் ஷரியாவை நாங்க 2 விதமாக பிரிப்போம். ஒன்று என்னன்னு சொன்னா முதற்தர சட்ட மூலாதாரங்கள். சரியான முதற்தர சட்ட மூலாதாரங்கள். அதே மாதிரி அடுத்தது 2ஆம் தர சட்ட மூலாதாரங்கள். சரியான 2ஆம் தர சட்ட மூலாதாரம் வந்து இது அல்லது இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன, அடிப்படை அடிப்படை சட்ட மூலாதாரம். என்ன பிள்ளை? அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் அல்லது துணை சட்ட மூலாதாரங்கள் சொல்லி இன்னொரு பேர் சொல்லுவாங்க. சரியானே? அப்ப உங்களுக்கு எக்ஸாம் 2 விதமாகவும் கேட்டு வரலாம். ஒன்று என்ன சொல்லலாம், முதற்தர சட்ட மூலாதாரங்களை குறிப்பிட்டு விளக்குக. அப்படி கேட்டாலும் என்ன செய்வாங்க, இதே விஷயத்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அடிப்படை சட்ட மூலாதாரங்களை குறிப்பிட்டு விளக்குக அல்லது ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் என்ன இதே விஷயத்தான் கொடுப்பாங்க. அல்லது 2ஆம் தர சட்ட மூலாதாரங்கள் கேட்டாலும் ஒன்றுதான், துணை சட்ட மூலாதாரங்கள் கேட்டாலும் ஒன்றுதான். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க அடிப்படை சட்ட மூலாதாரங்களுக்கு என்ன வரும்? அல் குர்ஆன் சுன்னா. வெரி குட். அல் குர்ஆன் சுன்னா அப்படிதானே? அல் குர்ஆன் சுன்னா அடிப்படை சட்ட மூலாதாரங்களுக்கு வரும். ரைட். 2ஆம் தர அல்லது துணை சட்ட மூலாதாரங்களுக்கு எது வரும்? இஜ்மா, கியாஸ், மஸ்லஹா முர்சலா, உர்ஃப், அமலு அஹ்லில் மதீனா. வெரி குட், வெரி குட். அப்ப அதாவது இஜ்திஹாத் மூலமாக தோன்றிய அனைத்து மூலாதாரங்களும் நாங்க சொல்லுவோம் என்ன, துணை சட்ட மூலாதாரங்கள் சொல்லி. அப்படியான பாருங்க இஜ்மா, கியாஸ், மஸ்லஹா முர்சலா, விளைச்சா, கவுலு சஹாபி, இஸ்திஹ்சான், உர்ஃபு இதெல்லாம் என்ன செய்யும், துணை சட்ட மூலாதாரங்களுக்கு வரும். பாருங்க மசாதுர் ஷரியான்னு சொல்றது ஷரியா சட்டங்களின் மூலாதாரங்கள் நாங்க சொல்லுவோம் மசாதுர் ஷரியான்னு சொல்லி. அப்ப அந்த மசாதுர் ஷரியா 2ஆ பிரியும். ஒன்று அடிப்படை சட்ட மூலாதாரங்கள், 2வது துணை சட்ட மூலாதாரங்கள் அல்லது முதற்தர சட்ட மூலாதாரங்கள், 2ஆம் தர சட்ட மூலாதாரங்கள். அப்ப அடிப்படை சட்ட மூலாதாரங்களுக்கோ அல் குர்ஆன் சுன்னா வரும். துணை சட்ட மூலாதாரங்களுக்கோ இஜ்திஹாதின் மூலமாக தோன்றிய இஜ்மா, கியாஸ், மஸ்லஹா முர்சலா, கவுலு சஹாபி, அதே மாதிரி உர்ஃபு இதெல்லாம் இஸ்திஹ்சான் இதெல்லாம் என்ன செய்யும், துணை சட்ட மூலாதாரங்களுக்கு வரும். இது கிளியரா பிள்ளை? மசாதுர் ஷரியா கிளியரா? ஓ சார் நல்லா கிளியர். அடுத்தது பாருங்க மகாசித் ஷரியா. சரியானே? மகாசித் ஷரியா நீ பாடம். சரியான பாருங்க மகாசித் ஷரி அஹ்காம் ஷரியா பார்த்துட்டு மகாசித் ஷரியா போகும். சரியான மகாசித் ஷரியா நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். ரைட். அஹ்காமு ஷரியான்னு சொல்றது பிள்ளைகள் ஷரியா சட்டங்கள், அதான் நாங்க சொல்லுவோம் அஹ்காமு ஷரியான்னு சொல்லி. இந்த ஷரியா சட்டங்களை நாங்க என்ன செய்யறோம் சொன்னா 2 விதமாக நோக்கலாம். ஒன்று என்ன சொன்னா அல் குர்ஆன் சுன்னா தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் எழுந்த சட்டங்கள். அப்ப இந்த அஹ்காமு ஷரியாவை நாங்க 2 விதமாக இருப்போம். சொல்லுவாங்க அஹ்காமு ஷரியா என்ன பிள்ளை? ஷரியா சட்டங்கள். சட்டங்கள். ரைட். ஷரியா சட்டங்களா நாங்க சொல்லுவோம் அஹ்காமு ஷரியான்னு சொல்லி. இந்த அஹ்காமு ஷரியா 2 விதமாக பிரியும். ஒன்று சொன்னா அல் குர்ஆன் சுன்னா.
சரியா? அல் குர்ஆன் சுன்னா தெளிவாக சொல்லக்கூடிய சட்டங்களை நாம் சொல்லுவோம் என்ன, அஹ்காமு ஷரியான்னு சொல்லி. அதே மாதிரி இரண்டாவது விதமாக நாங்க பார்ப்போம் சொன்னா, சட்ட வசனங்கள் நேரடியாக தெளிவாக கிடைக்காத போது துணை மூலாதாரங்களை பயன்படுத்தி பெறப்படுகின்ற சட்டங்கள். அப்ப அல் குர்ஆன் சுன்னா தெளிவாக கூறாத சட்டங்களை எல்லாம் இஜ்திஹாதின் மூலமாக பெறக்கூடிய சட்டங்கள் நம்ம பெறுவோம் அடுத்த சட்டம் சொல்லி. அதாவது அல் குர்ஆன் சுன்னா தெளிவாக கூறாத சட்டங்களை இஜ்திஹாதை பயன்படுத்தி துணை சட்ட மூலாதாரங்களை பயன்படுத்தி பெறப்படுகின்ற சட்டங்களை நாங்க செல்வோம் இரண்டாம் விதமான சட்டங்கள் சொல்லி. இது கிளியரா நினைச்சா? இது அஹ்காமு ஷரியாவுக்கு வரக்கூடிய விஷயங்கள். எது விளங்கல்ல, கிளியர் இல்ல அல்லது கவரேஜ் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா சொல்லணும். சரியா? ஓகே தானே? எல்லாம் என்ன பிள்ளை? ரைட். உயிரோட நினைக்கிறாங்க, நாடி நரம்பு எல்லாம் ஓடுதானே? ஓடல சார், வேலை செஞ்சு கொண்டிருக்கி. அது சரி, அது சரி. ஓடல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேனா? சரி, ரைட். அப்ப எல்லாருக்கும் ஷோர் தானே பிள்ளை? நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்யலான்னு சொல்லி ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க, நாடியை பிடிச்சி துடிக்குதா இல்லையான்னு சொல்லி. நோட்ஸ் பாடம் பேத்து கொண்டிருக்கிற நேரம் என்ன சொன்னா நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அப்படியா இல்லையா? அப்படி நிறைய பேர் என்ன செய்யறது, தூங்கிடுறது. அப்ப அதனால என்ன ரைட், நிறைய பேர் கேக்குறாங்க அந்த ஜியோகிராபி கிளாஸ் வந்தீங்கன்னா எங்களை அது இன்ஷால்ல இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் பிள்ளைல உங்களுக்கு நான் செய்யறேன். அது வரைக்கும் என்ன பண்ணிடுங்க சரியா? ஜியோகிராபி கிளாஸ் இன்ஷால்ல நாங்க செய்வோம். அது எங்களோட தியரி கிளாஸ் வர பிள்ளைகள் மட்டும் பிரத்யேகமா ஒரு டைம் கொண்டு ஒதுக்கி நாங்க செஞ்சு தரேன். அது ஈகட்ட முடியும் சரியா? நீங்க ஒன்றும் அவசரப்படவானு லாஸ்ட்டுக்கு நாங்க செஞ்சு வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறது, அந்த இன்னொரு சேர் நான் சொன்னிருந்தேன், அந்த சேர் இன்ஷால்ல உங்களுக்கு எடுப்பாரு. நம் ஒரு 1 month போகணும் சரியா? அப்ப என்னோட எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் முடியதான் உங்களுக்கு என்ன செய்யும், அவர் தொடங்குவாரு. அவர் தொடங்கி போற டைமே நானும் என்ன செய்வேன், இங்கே எடுப்பேன். அப்ப ரெண்டு பேரும் உங்களுக்கு கவர் ஆகும் சரியான ஜியோகிராபி பாடம். அது உங்களுக்கு இஷ்யூ இல்லை, நீங்க கவலைப்படவானும். உங்களுக்கு இன்ஷால்லா எல்லாம் தெளிவாகும் சரியானே? உங்களுக்கு எப்படியோ பிள்ளைகள் 3 பாடத்திலையும் ஏ எடுக்க வச்சா போதும் தானே? போதும் தானே? ரைட். அதுல முக்கியமா உங்களுக்கு இஸ்லாம் பாடத்துல இப்பதே ஏ ஒண்ணு போட்டு வச்சுக்கணும் சரியா? ஏ பிளஸ் போட்டு வைக்கிறது தானே உங்களுக்கு 100%. இப்ப உங்களுக்கு படிச்ச பாடத்துல புரியல, இப்ப உங்களுக்கு படிச்ச பாடங்கள்ல எக்ஸாம் பேப்பர் தந்தேன்னு சொன்னா இஸ்லாம் பாடத்துல தந்தா உங்களுக்கு ஏ எடுக்கலுமா இல்லதா? 100% உங்களுக்கு ஷுவரிட்டி தானே? 100% ஷுவரிட்டி. அப்ப என்னதுக்கு உங்களுக்கு கவலை? இஸ்லாம் பாடத்துல நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், உங்களுக்கு ஏ இருக்கிறது எங்க பொறுப்பு, உங்களுக்கு ஏ இருக்க வைக்கணும் சரியானே? ஆனா நீங்க என்ன செய்யணும், நான் சொல்ற மாதிரி நீங்க வேலைகள் செய்யணும். ஆனா நிறைய பேர் செய்யறாங்க சரியா? அந்த யூனிட் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் செஞ்சு அனுப்புறாங்க, அது பிரச்சனை இல்லை சரியா? அதை செஞ்சுக்காம செஞ்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இஸ்லாம் பாடத்துல ஏ எடுக்கிறது அது ஷுவர் அண்ட் ஷொட்டா எடுக்கலாம். ரைட். அடுத்து கேட்கிறோம் பொலிட்டிக்கல் பாடம் செய்யறான்னு சொல்லி. பொலிட்டிக்கல் பாடம் நான் செய்ய மாட்டேன். அதுக்கும் யாரும் இருந்தாங்கன்னு சொன்னா, யாரும் சேர்மாறு இருந்தான்னு சொன்னா சொல்லுங்க, இன்ஷால்லா அதை நாங்க செய்வோம் சரியா? ரைட். அடுத்து போவோம். அடுத்த பாருங்க மக்காஸ் ஷரியா. இப்ப மக்காஸ் ஷரியா போகுமா ஓபன் தேவையா? உங்களுக்கு ஓபன் தேவையா? விளங்கல சார். தந்தா சரியா? டைம் சார் பிரேக் வேணும் சார். 9 மணி முதல் முடிவீங்களே. பேப்பர் ஒன்று செய்யாச்சு 9:30 கிளாஸுக்கு. 9:30 கிளாஸுக்கு பேப்பர் ஒன்று செய்யுங்கண்ணா. ரைட். நாங்க பாப்போம் சரி. பாருங்க மக்காசிது ஷரியா சரியா? அடுத்து பாருங்க மக்காசிது ஷரியா. ரைட். மக்காசிது ஷரியா. மக்காசிது ஷரியா என்றால் என்னன்னு சொன்னா இலக்குகள் சரியா? ஷரியாவின் உன்னத இலக்குகள், நோக்கங்கள், இதான் நாங்க சொல்லுவோம் மக்காசிது ஷரியான்னு சொல்லி சரியா? அப்ப இந்த மக்காஸ் ஷரியாவுக்கு இஸ்லாமிய ஷரியாவின் உன்னத நோக்கங்கள் மக்காஸ் ஷரியா என அழைக்கப்படுகின்றது. பாத்தங்கன்னு சொன்னா என்னோட நோட்ஸ்ல தெளிவா போட்டீங்க. அப்ப இந்த மக்காசித் ஷரியாவுக்கு மொழி ரீதியான கருத்துக்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, மக்காசித் என்பது இலக்கு, நோக்கு, அடைவு, எதிர்பார்க்கும் விடயம் போன்ற
மொழி ரீதியான கருத்துகள் கொடுக்கப்படுது. சரியா? மகாசித் என்பது மக்சத் என்ற ஒருமை சொல்லுடைய பன்மை விதம் தான் மகாசித். சரியா? அப்ப மக்சத் என்பதன் பன்மை அர்த்தம் தான் நாங்க சொல்லுவோம் மகாசித் சொல்லி. சரியா? மக்சத் மக்சத்னு சொன்னா இலக்கு, நோக்கம் சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த மக்சதுடைய பன்மை விதம் தான் மகாசித்னு சொல்லுவோம். மகாசித். சரியா? அவ மகாசித் ஷரியான்னு சொல்றது ஷரியாவின் உன்னத நோக்கம், இலக்கு, அடைவு போன்றத நாங்க மொழியான கருத்தை கொடுப்போம். அதே மாதிரி இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து என்னன்னு சொன்னா இஸ்லாமிய ஷரியாவில் மகாசித் இஸ்லாமிய சட்டங்களின் இலக்கு அல்லது நோக்கம் அல்லது அடைவு அல்லது எதிர்பார்க்கும் விடயம் போன்ற மொழி ரீதியான கருத்துகள் கொள்ளப்படுகின்றது. சரியானே? அதாவது அல் குர்ஆனிலோ சுன்னாவிலோ நேரடியாக தீர்வு சொல்லப்பட்ட பிரச்சினைக்குரிய தீர்வின் நோக்கம் என்ன என்று புரிந்து அத்தீர்வு நோக்கத்தை புதிய பிரச்சினைக்கு ஒப்பிட்டு இஜ்திஹாத் செய்து ஆராயும் சந்தர்ப்பத்திலேயே மகாசித் ஷரியா என்ற கலை உருவாகின்றது. சரிதானே? அப்ப இஸ்லாமிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டன்னு சொன்னா அந்த சட்டங்கள் ஒவ்வொன்றுடையும் பின்னணி நோக்கம் என்ன? உதாரணமாக இப்ப ஜகாத் கடமையாக இருக்கிறன்னு சொன்னா இந்த ஜகாத் கடமையாக இருக்கக்கூடிய பின்னணி காரணம் என்ன? என்ன காரணம்? இஸ்லாமிய சமூகத்துல வறுமை என்பதை ஒழிக்கணும், எல்லார்ட்டையும் என்ன செய்யணும், செல்வ சுழற்சி உருவாகணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிதான் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஜகாத் என்ப கடமை உருவாக்கப்பட்டிருக்குது. கிளியரா விளங்குதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? ரைட். மகாசித் ஷரியான்னு சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? மகாசித் ஷரியான்னு சொல்றது இஸ்லாமிய ஷரியால சட்டங்கள் உருவாக்கப்பட்டீங்களா இல்லையா பிள்ளைகள்? இப்ப உதாரணமாக தொழுகிறது சட்டம், நோன்பு நோக்குறது சட்டம், ஜகாத் கொடுக்கிறது சட்டம். பிள்ளைச்சா இப்படி உருவாக்கி எடுக்கப்படக்கூடிய சட்டங்களுடைய பின்னணி காரணம் என்ன? இதன் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன? இதன் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறத நாங்க சொல்லுவோம் மகாசித் ஷரியான்னு சொல்லி. நான் உதாரணமாக ஒன்று சொன்னேன் பாருங்க. ஜகாத் கடமையாகுமா இல்லையா அப்படின்னு? இப்ப ஒருத்தருக்கு ஒரு அளவு பணம் இருக்கிறன்னு சொன்னா அந்த பணத்துல ஒரு சில சதவீதம் என்ன செய்யணும், ஜகாத் கொடுக்கிறது கட்டாயம். அப்படியா இல்லையா? அதாவது 100 வீதம் விரைதானே, 100 வீதம் ஜகாத் கடமையாகும். இந்த ஜகாத் கடமையாகுது விரைதானே, அல்லாஹ் கடமையாக்கினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா அப்ப இஸ்லாமிய சமூகத்துல வறுமை என்பதை ஒழிப்பதற்காக ஜகாத் கடமையாகப்பட்டிருக்குது. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்துல செல்வ சுழற்சி உருவாகணும், இதற்காக வேண்டி என்ன செய்யுது, ஜகாத் கடமையாகப்பட்டிருக்குது. ரைட். அப்ப இதுக்காக வேண்டிதான் ஜகாத் கடமையாகப்பட்டிருக்குது. அப்ப ஜகாத்துடைய பின்னணி காரணத்தை நாங்க பார்த்தோம் சொன்னா என்ன, செல்வ சுழற்சி உருவாகணும், இஸ்லாமிய சமூகத்துல வறுமை ஒழிந்து போகணும். இதான் என்ன பின்னணி நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்க சொல்லுவோம் மகாசித் ஷரியான்னு சொல்லி. கிளியரா வாங்குதா? சொல்லணும். ஓகே, இன்னொரு சொல்லணுமா? தேவையில்லை? இல்ல சார். ரைட். ஓகே ரைட். அப்ப இதைத்தான் சொல்லுவோம் பிள்ளைகள் மகாசித் ஷரியான்னு சொல்லி. பாருங்க, மகாசித் என்பதன் கருத்து அரபு மொழியில் பல சொற்பிரயோகங்கள் இமாம்கள் தமது நூல்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா மகாசித் ஷரியாக்கு சில இமாம்கள் வேறு வேறு பெயர்கள் கொண்டு அழைச்சிருக்கிறாங்களாம். ஒன்று என்ன, மசாலே நலன்கள்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அஸ்ரார் இரகசியங்கள் சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, இத மகாசித் ஷரியாக்கு வேற பேர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இழல் காரணின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நத்தாயிஜ் விளைவுகள் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி மஆல் என்ன அடைவுகள் சொல்லிக்கிறாங்க. இப்படி நிறைய இமாம்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட புத்தகங்கள்ல வேற வேற பெயர்கள் கொண்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த மகாசித் ஷரியாவை அழைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இந்த மகாசித் ஷரியா சிந்தனைன்னு சொல்றது வளர்ச்சி பெற்ற விதத்தை நாங்க பார்க்க போறோம். வரலாறு பின்னணி. சரியான பிள்ளைகள்? ரைட். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஓபன் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு, எனக்கு மேல ஒரு 5 நிமிஷம். 8 மணிக்கு தொடங்கும். சரியானே? ரைட்.
8 மணிக்கு தொடங்குவோம். யாரும் லெஃப்ட் ஆக வேணும் பிள்ளைகள். சரியா? லீவ் ஆக வேணும். நீங்க ஜூம்ல ஏறீங்க. 5 சரியா 9 மணிக்கு நான் தொடங்கிடுவோம். சரியான பிள்ளைகள்? 9 மணிக்கு நாங்க தொடங்குவோம். 9 மணிக்கா 8 மணிக்கா சார்? சரி 8 மணிக்கு சரியானே? 8 மணிக்கு தொடங்குவோம். யாரும் லெஃப்ட் ஆக வேணும். சரி ரைட் தொடங்குவோம் பிள்ளைகள். தொடங்குவோம் சார். ரைட் பாருங்க, நாங்க இது வரைக்கும் மகாசு ஷரியாவுடைய ஆரம்பத்துக்கு வந்திருக்கோம். என்ன மகாசு ஷரியா என்றான்னு சொல்லி இது வரைக்கும் என்ன தீன் ஃபிக்ஹ் ஷரியாவை பார்த்தோம். அதே மாதிரி மசாதுல் ஷரியா, மகாசு ஷரியா, அஹ்காம் ஷரியா வகையான வேறுபாடு பார்த்தோம். அதே மாதிரி மகாசு ஷரியா என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். சரியானே? ரைட் அடுத்தது பாருங்க, மகாசு ஷரியா பற்றிய சிந்தனை வளர்ச்சி பெற்ற விதம், வரலாற்று பின்னணி. சரியா? அப்ப இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம். ரைட் முதலாவது பார்த்தோம் சொன்னா, மகாசு ஷரியா என்ற சிந்தனை வளர்ச்சி பெற வரலாற்று பின்னணிகள் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற நேரமே இந்த மகாசு ஷரியா உருவாகி இருக்குது. ஆனா அது என்ன செய்யல, ஒரு தனிப்பெரும் கலையாக உருவாகி இருக்க இல்ல. ஏன்னு சொன்னா, அந்த நேரம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு ஆயத்தும் இறங்கினது பின்னால, ஒவ்வொரு சட்டங்களும் இறங்கியது பின்னால, இந்த சட்டத்துடைய பின்னணி காரணம் இதுதான், இந்த சட்டத்துடைய பின்னணி காரணம் இதுதான், இதனுடைய இலக்குகள் இதுதான் சொல்லி ரசூலுல்லாஹ்வை வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. சரியான இல்லன்னு சொன்னா, சில சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹதீஸின் மூலமாக இலக்குகள் சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த இலக்குகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அன்றைய காலத்துல தனிப்பெரும் கலையாக உருவாக்காம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு ஓரத்துல, அதாவது எல்லாத்தோடையும் கலந்து அமைச்சிருந்தாங்க. இது ஒரு தனிக்கலையாக எப்ப உருவாகிச்சுன்னு சொன்னா, பிற்காலத்துல. சரியான ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால குலஃபாஉர் ராஷிதீன்கள் வந்தாங்க. அந்த குலஃபாஉர் ராஷிதீன்களுக்கும் பின்னால என்ன செஞ்சுன்னு சொன்னா, இஸ்லாமிய அரசுல அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்துல என்ன செஞ்சுன்னு சொன்னா, புதிய புதிய பிரச்சனைகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சு. இப்படி தோன்ற ஆரம்பித்த பிரச்சனைகளின் போது முஜ்தஹித்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இஜ்திஹாத் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இஜ்திஹாத் செய்ய ஆரம்பிக்கிறதோட தான் என்ன செய்யப்படுச்சு, இந்த மகாசிது ஷரியா என்ற கலை தோற்றம் பெற ஆரம்பிச்சது. சரியானே? பாருங்க, புதிய ஒரு பிரச்சனை வாரான்னு சொன்ன உதாரணமாக இப்ப தற்காத்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, உறுப்பு மாற்று முறை. அதான் இல்லையா பிள்ளை? இப்ப கண் தானம் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா? கண் தானம் கொடுக்குறாங்களா இல்லையா பிள்ளை? கொடுக்கல. ரைட். அப்ப அந்த கண் தானம் என்று சொல்றது இஸ்லாம்ல அங்கீகரிக்கப்பட்டதா, ஹலாலாக்கப்பட்டதா, அல்லது அங்கீகரிக்கப்பட்டதான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அல் குர்ஆன் சுன்னாவிலையும் தெளிவாக அதை பத்தி பேசி இல்ல. அப்படியா இல்லையா? ரைட். இப்ப என்ன நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முஜ்தஹித்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஜ்திஹாத் செய்வாங்க. இந்த இஜ்திஹாத் என்ன செய்வாங்க, இந்த கண்தானம் ஏலும் அல்லது ஏலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரியான? அப்ப இவங்க முடிவுக்கு வாரன்னு சொன்னா, இவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுறது என்னன்னு சொன்னா, இது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஷரியாவுடைய தீர்ப்புகள் இருக்குதானே. இப்ப உதாரணமாக ஜகாத்ல நிசாப எத்தினான்னு சொன்னாதான் இவங்களுக்கு ஜகாத் கொடுக்க ஏழுன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று அங்கீகரிக்கப்படுன்னு சொன்னா, அந்த சட்டத்துக்கு பின்னால ஒரு பின்னணி காரணம் ஒன்று இருக்கும், ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். அந்த இலக்கு எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முஜ்தஹித்கள் விளங்கி கொண்டு அந்த சட்டத்துக்கு இந்த இலக்கு வச்சிருக்கான்னு சொன்னா, அந்த இலக்கு மாதிரியேதான், அந்த நோக்கத்தை மாதிரியேதான் நாங்க என்ன செய்யணும், இதுக்கும் நோக்கத்தோட வச்சு சொல்லணும். உதாரணமாக இப்ப உறுப்பு மாற்று முறை ஏழாண்டு சொல்றேன்னு சொன்னா, அந்த ஏழாத்துக்கான பின்னணி காரணங்கள் இவங்க சொல்லணும். அப்படியா இல்லையா? அப்படி இப்ப உதாரணமாக இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க. சரியா? அப்படி இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போற நேரம் எக்ஸாம் ஹோல்டர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, டீச்சர்ஸ் மாறிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஹிஜாப் போட்டுட்டு உள்ளுக்கு வர ஏழாண்டு சொல்லி. அப்ப நீங்க ஏழாண்டு சொன்னா கலட்டிடுவாங்களா, இல்லன்னு சொன்னா அதுக்கான காரணத்தை கேட்பாங்களா? ஏழாண்டு சொல்லி காரணத்தை கேட்பாங்களா இல்லையா? காரணத்தை கேட்போம். காரணத்தை கேட்பாங்க. என்ன
அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ரைட், என்ன செய்யலாம், இப்படி நீங்க ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரையலாம், உண்மையாக அது இஸ்லாம் ஸ்ரீலங்கால ஒரு சட்டமாக இருந்தான்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதற்கான ஏதுவான காரணத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரைட், இது இப்படி அணிஞ்சிட்டு வரையலாம், இது என்ன ஸ்ரீலங்கா லோட இருக்கக்கூடிய சட்டம் உண்டு, ஆனா நீங்க என்ன செய்ய காட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. அப்படி இல்ல அவங்க சும்மா சொன்னான்னு சொன்னா தடமாறுவாங்க. ஏன்னா பின்னணி காரணம் இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க பொய் தான் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஏடும். அப்படியா இல்லையா? ஓ சார். ரைட், இதே விஷயம் தான் பிள்ளைகள் இதுக்கு வரும், மக்காசு ஷரியாவும் வரும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப முஜ்தஹித்கள் கண்தானம் செய்யறது ஏலான்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம், ஏலாதான், ஏலா என்னத்துக்கு ஏலா அப்படின்னு சொல்லி கேட்போமா இல்லையா? ஓ சார். கேட்போம் சார். ஓ சார். இப்ப அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா முஜ்தஹித்கள் பின்னணி காரணத்தை நோக்கத்தை சொல்லுவாங்க. என்ன நோக்கம், இன்னொருத்தருடைய உறுப்பை இன்னொருத்தருக்கு மாத்துறது ஏலாது, கூடாத ஒரு காரியம். ஏலான்னு சொன்னா அதற்கான காரணங்களை அடிக்கொண்டே வருவாங்க. இதனாலதான் என்ன செஞ்சிச்சு, காலப்போக்குல முஜ்தஹித்கள் உருவாகிற நேரத்துல அந்த முஜ்தஹித்களாலதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மகாசிது ஷரியா என்ற கலை ஒன்றே உருவாகிச்சு. இது கிளியரா பிள்ளைல உங்களுக்கு? ஓ சார், கிளியர். ரைட், எல்லாருக்கும் கிளியரா? ஓ சார், clear. ரைட், அதே மாதிரி பிள்ளைகள் இந்த மகாசிது ஷரியா உருவாக்கப்பட்டீங்கன்னு சொன்னா பகுத்தறிவு சரி காண்றதுக்காக வேண்டியோ அல்லது என்ன நாங்க செய்யற சட்டம் தான் சரி என்று நிறுவுறதுக்கோ இல்ல. முழுமையாக இந்த மகாசிது ஷரியா உருவாக்கப்பட்டீங்கன்னு சொன்னா படைப்பாளனுடைய சக்தியையும் அவனுடைய அகங்காரத்தையும் அவனுடைய என்ன அந்த சக்திய பலத்தை பார்த்து கொள்றதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த மக்காசு ஷரியா விளங்கி கொள்றோம். உதாரணமாக ஒன்று சொல்றேன், நான் ஜகாத் ஏற்றுக்கொள்வோம். பாருங்க, ஜகாத் கடமையாகுதுன்னு சொன்னா இதனுடைய பின்னணி காரணம், இதனுடைய நோக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா அனைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் செல்வம் என்பது பகிர்ந்தளிக்கப்படணும். செல்வம் என்பது செல்வ சுழற்சி அடிப்படையில எல்லாருக்கும் போகணும். இதற்காக வேண்டிதான் ஜகாத் என்பது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான்னு சொல்லலாம். அப்ப இந்த பின்னணி நோக்கத்தை நாங்க பாக்குற நேரம் என்ன விளங்குது, அல்லாஹ் இவ்வளவு அடியார்களோட இரக்கமுடையவன், அன்பானவன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்க வருதா இல்லையா? ஓ சார், விளங்கு. இதைத்தான் நாங்க சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் தாலாவுடைய படைப்பாளனை சரி காணும் நலன் தான் இதுல என்ன செய்யுது, இந்த ஜகாத் அந்த மக்காசு ஷரியாவின் மூலமாக எங்களுக்கு விளங்க வருகிறது. சேதானங்களில் அதே மாதிரி பாருங்க, அல் குர்ஆனும் சுன்னாவும் முன்வைக்கும் போதனைகளுக்கு பின்னாலுள்ள நோக்கங்களை அல்லது இலக்குகளை சில இடங்களில் தெளிவாக வரையறுத்து கூறையும் இன்னும் சில இடங்களில் இஜ்திஹாதுக்கு ஆய்வு விட்டு வைத்துள்ளது. எனவே இதனை என்ன செய்யலாம், எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக அல் குர்ஆன் சில விஷயங்களை தெளிவாக சொல்லிக்குது. எப்படி, ஜகாத்தை கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, அதே மாதிரி என்ன இந்த டாக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும், இந்த டாக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும் சொல்லி என்ன செய்யுது, பொதுவாக சில விஷயங்களை சொல்லிக்குது. அதற்கான பின்னணி காரணத்தையுமே அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இஜ்திஹாதின் மூலமாக ஒரு விஷயம் தோன்றுது. உதாரணமாக ஆன்லைன் பிசினஸ். சரியான, இப்ப இந்த ஆன்லைன் பிசினஸ் என்னது, ஹலாலா ஹராமா, இது ஜாயிஸா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குற நேரத்துல ரைட், இது ஹலால் தான், இது செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதற்கான பின்னணி காரணத்தையும் என்ன செய்து மக்காசு ஷரியா சொல்லி கொண்டிருக்குது. அப்ப மக்காசு ஷரியான்னு சொல்ற நேரம் அல் குர்ஆன் சுன்னால தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்களையும் நாங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், இஜ்திஹாதின் மூலமா உருவான சட்டத்துடைய பின்னணி காரணத்தையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம் என்று எங்களுக்கு விளங்குது. கிளியர் தானே புரியுது? எல்லாம் கிளியரா? ரைட், இப்ப பாருங்க, அல் குர்ஆன்ல சில வசனங்கள், சரியா, நீங்க அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னேன், நோட்ஸ்ல சார்ட்டை பாருங்க, அந்த சார்ட் ஒன்று போட்டிக்குது, அட்டவணை ஒன்று போட்டிக்குது. அந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கு. சில அல் குர்ஆன் வசனங்களை போட்டு அதற்கான பின்னணி நோக்கம், அதற்கான இலக்கு என்னன்னு சொல்லி அங்கால போட்டிக்குது. சரியான, நீங்க அதை பார்த்த விளங்கு. பாருங்க, அல் குர்ஆனுடைய வசனம் ஒட்டி பாருங்க, ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி வேற எதற்காகவும் படைக்கவில்லை. சரியான, இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்க, அல் குர்ஆன் வசனம் உண்டு, ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி வேற எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அல் குர்ஆன் வசனம் ஒன்று வருது.
அப்ப இந்த அல் குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் எதை சொல்ல வாரான்னு சொன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததன் நோக்கத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா இங்க வெளிப்படுத்தி காட்டுறான். என்ன நோக்கம்? அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு நடப்பதற்காக வேண்டி படைத்துள்ளான். அப்ப அல்லாஹ் தாலா இங்க ஜின்களையும் மனிதர்களையும் என்னதுக்காக வேண்டி படைச்சிருக்கிறான்னு சொன்னா அவனை வழிபட்டு வணங்குவதற்காக வேண்டிதான் படைச்சிருக்கிறான்னு சொல்லி இங்க எங்களுக்கு விளங்க வருது. அப்ப அல் குர்ஆன் வசனத்தை பாருங்க, ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு வணங்குவதற்காக வேண்டிய அன்றி வேற எதற்காக வேண்டியும் படைக்கவில்லைன்னு சொல்லி ஒரு அல் குர்ஆன் வசனம் வருது. அப்ப இதனுடைய பின்னணி நோக்கம் இலக்க பார்த்தோம் சொன்னா என்ன நோக்கம்? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுறதுக்காக வேண்டிதான் என்ன செஞ்சுக்குது அல்லாஹ் தாலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்துள்ளான். எனவே மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை இங்க தெளிவாக அல்லாஹ் தாலா முன்வச்சு காட்டுறான். இது கிளியரா பிள்ளைங்க? உங்களுக்கு கிளியரா? ரைட். இன்னொரு அல் குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். சரியானே? பாருங்க, கீழே போட்டு இது விசுவாசிகளே வெள்ளிக்கிழமையாகிய ஜும்மா தினத்தன்று தொழுகைக்காக வாங்க சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டால் வர்த்தகத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்குது ஒரு அல் குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ற பாங்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யறது? உங்களோட வர்த்தகத்தை எல்லாம் விட்டுவிட்டு உங்களோட தொழில் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானம் செய்யறதுக்காக வேண்டியும் அல்லாஹ் வணங்கி வழிபட்டதுக்காக வேண்டியும் நீங்க சென்றுங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது ஒரு அல் குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதனுடைய பின்னணி காரணத்தை நாங்க யோசிச்சு பார்த்தோம் சொன்னா பாருங்க, அவருடைய பின்னணி காரணம் சொல்றாங்க, ஜும்மாவுடைய நேரத்தில் வர்த்தகம் செய்வது தடுக்கப்பட்டதன் நோக்கம். அப்ப ஜும்மா தொழுகை நடந்து கொண்டிருக்குது, ஜும்மா குத்துபா நடந்து கொண்டிருக்கான்னு சொன்னா அங்க வர்த்தகம் செய்யறது, வர்த்தகம் அதாவது வியாபாரம் செய்யறது எல்லாம் தடை செய்யப்பட்டது உண்டாக இஸ்லாத்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. சரியானே? ஜும்மா தினத்துக்காக வேண்டி வாங்க சொல்லப்பட்டிருக்குது, அதான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த டைம்ல இருந்து வர்த்தகம் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கு, ஹராம்னு சொல்லுவோம். ரைட்டா? வர்த்தகம் செய்யலாம், தொழில் செய்யலாம். ரைட். அப்ப இது ஏன் தடை செய்யப்பட்டு இது ஏன் இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி பின்னணி காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒன்று என்னன்னு சொன்னா வர்த்தகமானது ஜும்மா தொழுகைக்கு தடையாக அமைகின்றது என்பதனால ஆகும். புரியுதா? ஏன்னு சொன்னா பாருங்க, ஜும்மாவுடைய கொத்துபா உள்ள பெய்து கொண்டிருக்குது. இப்ப இந்த நேரத்துல ஒருத்தர் கடையை திறந்து வச்சுக்கிறேன்னு சொன்னா இப்ப மக்கள் என்ன செய்வாங்க? கூடுதலா ஜும்மாக்கும் சிலாக்கள் போவாங்க, இன்னும் சிலாக்கள் என்ன செய்வாங்க? ரைட், கடை திறந்து இருக்குது, எங்களோட தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு போகும் சொல்லி என்ன செய்யறாங்க? கடைகளுக்கு வர்த்தகத்துக்காக வேண்டி போகக்கூடிய ஆட்களும் இருப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல என்ன செய்ய ஜும்மாவுடைய கொத்துபா இல்லாம போகுமா இல்லையா? அப்படி இல்லாம போகும் தானே? இல்லாம போகும். இந்த விஷயத்துக்காக வேண்டிதான் ஒருத்தருடைய அமல்கள் அது தடை செய்யப்படுகிறது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுகிறான்? ஜும்மா தினத்தன்று தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா நீங்க வர்த்தகத்தை விட்டு விடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். கிளியரா? அப்படி இதனுடைய நோக்கம் என்ன? ரைட். இந்த நோக்கத்தை நாங்க சொல்லுவோம் மக்காசிது ஷரியான்னு சொல்லி. இப்ப சிம்பிளா விளங்கு தானே உங்களுக்கு? ரைட் ரைட். அதே மாதிரி பாருங்க, விசுவாசிகளே அல்லாஹ் அல்லாத எவற்றை அவன் அல்லாஹ் அல்லாதவற்றை எவற்றை அவர்கள் ஆண்டவன் என்று அழைக்கின்றார்களோ அவற்றை நீங்கள் திட்டாதீர்கள், அதனால் அவர்கள் அறியாமையின் காரணமாக வரம்பு மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஜாஹிலியா காலத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிலை வணக்கத்துல சில ஆக்கள் ஈடுபடுறாங்க. சரியான? அப்படி சிலை வணக்கத்துல ஈடுபடக்கூடிய ஆக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், விசுவாசிகளே நீங்க அவங்கள பார்த்து திட்டவான, அவங்க மடமையில இருக்கிறாங்க, அவங்கள அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதற்காக பின்னணி காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா என்ன நோக்கம்னு சொன்னா பாருங்க, அந்த அங்கால போட்டு இது அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவோரது கடவுள்களை ஏச வேண்டாம் என்று கட்டளையிட்டதன் நோக்கம் என்று சொன்னா காவிர்கள் அறியாத்தனமாக அல்லாஹுக்கு ஏசுவதை தவிர்க்க வழி செய்ய வேண்டும் என்று நோக்கத்திற்காக வேண்டிதான் இது கட்டளையிடப்பட்டது. சரியான? அப்ப பார்த்தோம்னு சொன்னா காவிர் என்ன செய்யறாங்க? சிலைகளை வணங்கி கொண்டு வராங்க. இப்ப
காபிர்களுடைய சிலைகளுக்கு நாங்க ஏசினோம்னு சொன்னா எங்கட இறைவனுக்கு அவங்க ஏசுறதுல ஒரு நியாயம் உண்டு இருக்குதா இல்லையா பிள்ளைகள்? நியாயம் இருக்குதானே? ஓ ஓ சார் சரி. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அவங்களை அப்படியே விட்டுடுறோம். சரியா? அவங்களுக்கு ஏசாம அவங்களோட கடவுள்கள் கொண்டு சொல்லாம விட்டுட்டான்னு சொன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? அவங்களோட பாட்டை பேத்துருவாங்க. அப்படியா இல்லையா? ஓ சார் அப்படித்தான். அப்படியே வைத்துருவாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இங்க நோக்கமாக சொல்லி காட்டுறான். நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட பாட்டு என்ன செய்யுங்க? நீங்க இருந்துருங்க. இதனால என்ன செய்யும்? அங்க சுமூகமான ஒரு நிலைமை உருவாகும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். விளைஞ்சா? அப்ப இந்த 3 நோக்கம் உங்களுக்கு விளைச்சா? மக்காஸ்திரியாவுடைய ஓ சார். சார் விளங்கின. இது சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டிருது. இதுதான் பிள்ளை மக்காசு சரியா? வேணா சிம்பிளா விளையும். இதுதான் மக்காசு சரியா? கிளியர் தானே? ஓ சார் ரைட். சார் அப்ப அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், எங்கட இந்த ப்ரீ கிளாஸுக்கு வந்துடக்கூடிய பிள்ளைகளுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் எங்கட கிளாஸஸ் சரியா? உங்களோட 2026 பிள்ளைகளுக்கு போன வருஷம் என்ன செஞ்சோம்? நாங்க போன ஒரு ஒரு 3 மந்த்துக்கு முன்னால மெகா செமினார் ஒன்று செஞ்சோம். சரியா? அந்த மெகா செமினாருக்கு அவங்க வந்தாங்க. அதே மாதிரி 850 MCQ வந்தாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஃபைனல் ரிவிஷன் கிளாஸுக்கு வந்தாங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கை வினாக்களுக்கு வந்தாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எங்கட கிளாஸுக்கு வந்த பெனிஃபிட்ட என்ன செஞ்சாங்க? அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல கண்டு கொண்டாங்க. அப்ப நாங்க கொடுத்த நிறைய எதிர்பார்க்கை வினாக்கள் ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சு ஒரு 60% MCQ வினா ஸ்ட்ரக்சர் கேள்வி வினாக்கள் என்ன செஞ்சு அவங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு. அதே மாதிரி MCQ 850 MCQலையும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரிக்கு அவங்களோட சரிசமமாக சரியா 50 MCQல கிட்டத்தட்ட 30-35 MCQக்கு மேல எங்கட MCQ நிறைய வந்துருந்துச்சு. சரியான? அப்ப அந்த அடிப்படையில எங்களோட கிளாஸ் போயிட்டு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் எங்கட 2027 கிளாஸ் போகுது. அப்ப அவங்களோட கிளாஸஸ் தான் அந்த கிளாஸ் என்னன்னு சொன்னா இப்ப துணை சட்ட மூலாதாரங்கள் முடிவடைஞ்சிருக்குது. சரியான? துணை சட்ட மூலாதாரங்கள் முடிவடைஞ்சு அவங்களுக்கு யூனிட் எக்ஸாம் பேப்பரும் முடிவடைஞ்சிருக்குது. சரியான? ரைட். அதே மாதிரி 2028 பிள்ளைகளுக்கு கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கு. அவங்களோட இஸ்லாம் முதலாவது சரியா யூனிட் 1 முடிஞ்சு அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் யூனிட் எக்ஸாம் பேப்பரும் முடிஞ்சு. சரியான? யூனிட் எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சு முதலாவது யூனிட் முடிஞ்சு. இப்ப 2வது யூனிட் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கிழமை தொடங்கி இருந்து அவங்களோட செமினார் இருக்கிறதுனால அந்த கிளாஸஸ் நடக்காது. இன்ஷா அல்லாஹ் வார கிளாஸஸ் செய்யும். சரியா? அப்ப அவங்களுக்கு அப்படி பேசி கொண்டு 2வது யூனிட் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமைகள் தான் அவங்களுக்கு தொடங்கும். ரைட். அதே மாதிரி 2027 பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன செய்யுது? துணை சட்ட மூலாதாரங்கள் முடிஞ்சு அவங்களுக்கு இன்னைக்கு மக்காசு சரியா போகுது. இந்த மக்காசு சரியா என்ன செய்யும்? இந்த வீக்கோட முடிவடைஞ்சிடும். அடுத்த வீக் இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ஹ்களை நாம தொடங்குவோம். சரியா? அப்ப இந்த வீக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யுங்க? எங்கட செமினாருக்கு வாங்க. சரியா? செமினாருக்கு வந்து எங்களோட டியூட்ட பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஏலும் எங்களோட ஜேர்னிய இந்த சேரோட என்ன செய்யலாம்? சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தரலாம். சரி, உங்களோட 2027 கிளாஸ்ல நாங்க ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் தந்தாங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புவேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு பின்னால உங்களை என்ன செய்வோம் சொன்னா உங்களோட குரூப் லேட் பண்ணிக்கொள்வோம். சரியான? அப்ப எங்களோட கிளாஸ் எப்படின்னு சொன்னா 2027 பிள்ளைகளுக்கு கிளாஸ் நடக்குது சொன்னா ஃப்ரைடே நடக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே நடக்கும். 3 நாள் நடக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. சரியானே? ஃப்ரைடே எப்படின்னு சொன்னா 2027 பிள்ளைகளுக்கான டைம் எப்படின்னு சொன்னா 7 to சரியா 8:30 இருந்து சரியா ஃப்ரைடே 8:30 இருந்து 9:30 வரைக்கும் 1 hour கிளாஸ் நடக்கும் ஃப்ரைடே. சரியானே? சாட்டர்டே சார் எப்படி பிள்ளை? 7:30 8:30 வரையும். அதை மாத்த முடியும். சரியா? அதை நான் மாத்திக்கிறேன். நான் அவன் சொல்றேன். சரியா? அதை மாத்திக்கிறேன். அது 2028 பிள்ளைகளுக்கு நடத்துவாங்க. சரியா? உங்களுக்கு 8:30 இருந்து சரியா 8:30 இருந்து 9:30 வரைக்கும் நடக்கும். சரியானே? சரியான? அதே மாதிரி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 7 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் சாட்டர்டே சண்டே நடக்கும். 1.5 மணி தியாகம். சரியானே? சாட்டர்டே சண்டே 7 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் நடக்கும். அப்ப இப்படியான செய்யும் 2027 பிள்ளைகளுக்கான கிளாஸ் பேசிக் கொண்டிருக்குது.
அப்ப கிழமையில ஒரு வீக்ல 3 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். சரியான பிள்ளைகள்? ஒரு மந்த்துக்கு இன்ஷா அல்லாஹ் சில வேளை ஒரு யூனிட் அல்லது 2 யூனிட் முடிப்போம். இப்ப கொஞ்சம் ஸ்பீடாக கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கிறதுனால ஒரு யூனிட் அல்லது 2 யூனிட் முடிப்போம். சரியான பிள்ளைகள்? ஒரு மந்த்துக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க யோசிக்கலாம், ரைட், 2027 புள்ளிகள் நீங்க யோசிக்கலாம், ரைட், நாங்க இடையில வந்து உங்கள்கிட்ட சார் நாங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகினேன்னு சொன்னா எங்களுக்கு முன்னால் உள்ள பாடங்களை எல்லாம் எங்களுக்கு நீட்டிக்கொள்ள இயலாம். சரியா? எங்களுக்கு முன்னால் உள்ள பாடங்கள் எல்லாம் நீட்டிக்கொள்ள இயலாம், எங்களுக்கு கஷ்டமாவிரும், அப்ப எங்களுக்கு குழம்புமே சார். நாங்க அதுக்கான வழி என்ன சொன்னேன், ரைட், அதற்கான வழியை நான் சொல்லித்தாரேன். பாருங்க, 2027 பிள்ளைகள் நீங்க ஜாயின் ஆகுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்ய, மக்காத்து சரியா முடிய பிக்கர் காலேஜ் ஆரம்பிப்பாங்க. ரைட், பிக்கர் காலேஜ் சொல்றது யூனிட் 4 வரக்கூடிய பகுதி. சரியானே? ரைட், யூனிட் 4க்கு முன்னால் உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி படிச்சு கொள்வாங்கன்னு சொன்னா 2028 கிளாஸ் போதார்கள். இந்த 2028 கிளாஸோட ஜாயின் ஆகுனா அங்கால உங்களுக்கு சிலபஸ் முடிகிற டைமுக்கு இவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மக்காத்து ஷரியா வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிப்பேன். அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், இங்கால இதையும் போட்டு முடிச்சுக்கொள்ளலாம், இங்கால இதையும் முடிச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், சரிசமா பேலன்ஸ் ஆகி போகும். ரைட், இது ஒரு விஷயம். அப்ப இது ரெண்டு இப்ப நான் பேமெண்ட் விஷயம் சொல்ற பாருங்க. இப்ப 2027 ஒருத்தர் ஜாயின் ஆக போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மந்த்லி நாங்க எடுக்கிற பேமெண்ட் 1200. சரியானே? மந்த்லி பேமெண்ட் 1200 என்ன செய்யும், வீக்லி 3 கிளாஸ் நடக்கும். சரியான? 2027. ரைட், இப்ப 2027 உண்டு 2028க்கும் சேர்ந்து 2027க்கும் செய்யப்படுது, 2 கிளாஸுக்கும் ஜாயின் ஆக போகுதுன்னு சொன்னா அவங்களுக்கு நாம டிஸ்கவுண்ட் அடிப்போம் கொடுப்போம். 1700 கட்டினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், 2 கிளாஸுக்கு மந்த்லி ஜாயின் ஆகலாம். அப்ப உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, 2 கிளாஸையும் கவர் பண்ணி கொண்டு போகலாம். இது 1700 சொல்றது 2027 பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய சலுகை உண்டு. அதாவது 2 கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆகினாங்கன்னு சொன்னா. சரியான பிள்ளைகள்? ரைட், இது ஒரு விளக்கம். அதே மாதிரி எங்களோட கிளாஸை நீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், 100% ஷுவர் பண்ணலாம் பிள்ளைகள். யூனிட்டுக்கான ஒவ்வொரு யூனிட்டுக்குமான யூனிட் நோட்ஸ் நாங்க என்ன செய்வோம், தெளிவாகவே உங்களுக்கு தருவோம். சரியான? யூனிட் நோட்ஸ் நீங்க 100% எங்களோட நோட்ஸ் என்ன செய்யலாம், ஷுவர் பண்ணி படிக்கலாம். அந்த யூனிட் நோட்ஸ் உங்களுக்கு என்ன செய்வோம், தெளிவாகவே உங்களுக்கு தந்துருவோம். அதே மாதிரி எங்களோட கிளாஸ்ல பெனிஃபிட்டுக்கு மேல பெனிஃபிட் என்னதுன்னு சொன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமான யூனிட் எக்ஸாம் பேப்பர் தருவோம். சரியானே? அப்ப அந்த யூனிட் எக்ஸாம் பேப்பர்ல எம்சிக்யூ இருக்கும், ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். நீங்க ரெண்டையும் என்ன செய்வாங்க, செஞ்சுட்டு வருவாங்க. செஞ்சுட்டு வந்ததுக்கு பின்னால நாங்க என்ன செய்வோம், இதே மாதிரி ஜூம் கிளாஸ் போட்டு நாங்க அதுக்கான கரெக்ஷனை பார்ப்போம். அவ போன கிளாஸ் நாங்க என்ன செஞ்சோம், அதுக்கான கரெக்ஷனை நம்ம பார்த்தோம். சரியான பிள்ளைகள்? அவ பாருங்க, இதுவரைக்கும் என்னோட கிளாஸ்ல தொடர்ந்து வந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நல்ல ஸ்கோர் பண்ணி கொண்டு வராங்க. ஒவ்வொரு யூனிட் டேர்ம் எக்ஸாம் என்ன செய்யறாங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம்ல ஏ தவிர இதுவரைக்கும் வேற மார்க்ஸ் வந்தில்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. சரியா? அப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒருத்தர கேட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த பிள்ளைகளோட மார்க்ஸ் விளைவிக்கலாம். பார்த்தாங்கன்னு சொன்னா சில பிள்ளைகள் எங்களோட கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள் டேர்ம் எக்ஸாம் எடுத்திருக்கிறாங்க, மார்க்ஸ் சொன்னா 95, 96, அதே மாதிரி 94, 93, இப்படிதான் 90க்கு மேலான அவனோட மார்க்ஸ் எல்லாமே பேசிருக்குது. அப்ப இந்த மார்க்ஸ் போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் யூனிட் எக்ஸாம் பேப்பர் இந்த விஷயம் இருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், வெளியிலிருந்து வந்துடக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு விருப்பம் சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் ஆகணும்னு சொன்னா எங்களோட நம்பருக்கு, சாரி நான் நம்பர் என்னன்னு பாருங்க, இதுதான் என் நம்பர். உங்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளைகள், ஒரு மெசேஜோட போட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் ஆகணும்னு சொல்லலாம். ரைட் தானே? இந்த நம்பருக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், கிளாஸ் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ரைட், அது ஒரு விஷயம். ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுவரைக்கும் நாங்க என்ன பார்த்தோம், அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களுடைய நோக்கங்கள், இலக்குகள் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி ஹதீஸ பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், இந்த ஹதீஸ்ல என்ன செய்யுது, பின்னணி நோக்கங்கள், இலக்குகள் விளையாடு விளங்குதா சார் உங்களோட சவுண்ட் குறைஞ்சிட்டு சார். இப்போ ஓகேயா? இல்ல சார். இப்ப சரியான பிள்ளைகள்? சார் நீங்க பேசிட்டு போகலாம் பாப்போம். ரைட் ரைட். பாவம் குறைஞ்சான சொல்லுவோம். சரியா? பெரும்பாலும் குறையாது. சரி சார். ரைட், ஓகே. ரைட், சுன்னால
ஹதீஸ்ல இருக்கக்கூடிய பின்னணி நோக்கங்கள் இலக்குகளை நாங்க பார்த்தோம் சொன்னா பாருங்க, பனு குரைதாவை கோத்திரத்தை நோக்கி அனுப்பப்பட்ட சஹாபாக்களிடம் அங்கு சென்ற பின்னரே அசர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்து வலிப்பினார்கள். சரியானே? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு குரைதா கோத்திரத்தை நோக்கி சில சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்க. சரியான முறையில் இப்படி அனுப்பி வைக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிட்டாங்க. நீங்க பனு குரைதா கோத்திரத்தை சென்றடைஞ்சது பின்னாலதான் அசர தொழுங்க, அது வரைக்கும் அசர தொழ வானம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு ஏவி அனுப்பினாங்க. ரைட். இதனுடைய பின்னணி காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு வெளிப்படையா இந்த ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்யலாம், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு வரலாம். ஒண்ணு செய்யலாம், ரைட், அந்த நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அசர் தொழுகையை விட்டுட்டு அங்க போயிட்டு என்ன செய்யுங்க, அசர் தொழுகையை கலா செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி எடுக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி என்ன செய்யலாம், அவங்க சுருக்கி தொழுகணும், அதற்கான ஆதாரமாக சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரைட்டா? இப்படி ஒவ்வொரு விதமான காரணத்தையும் எங்களுக்கு வெளிப்படையா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உள்ரங்க ரீதியான நோக்கம் என்னன்னு சொன்னா விரைவாக செல்றது. விரைச்சா பனு குரைதாவை நோக்கி சஹாபாக்கள் அவசரமாக போய் சேர்ந்துடணும். இதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, பனு குரைதாவை நீங்க போய் சேர்ந்ததுக்கு பின்னால அசர தொழுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட்டா? அவ பாருங்க, குறித்த இடத்தை அடைய சஹாபாக்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இளைஞர்களே, உங்களில் சக்தி பெற்றவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும், அது பார்வையை தாழ்த்தும், கற்பை பாதுகாக்கும் சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனின் பார்வையை தாழ்த்திக் கொள்வதற்கும் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் அல்லாஹ் தஆலா செய்கிறான், திருமணத்தாகமாக்கி இருக்கிறான்னு சொல்லலாம். ரைட். அப்ப இதெல்லாம் என்ன உன்னத நோக்கங்கள் சொல்லலாம். ரைட். அதே மாதிரி பாருங்க, ஷரியா சட்டங்கள் மனித சக்திக்கு உட்பட்டவைகளே, அதே மாதிரி மனிதனால் சுமக்க முடியாத அல்லாஹும் ரசூலும் மனிதர்களுக்கு கட்டளையிடவில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்றதுக்கு இந்த ஷரியா சட்டங்கள் செய்து பெரிதும் துணை புரியுது. இந்த மகால் ஷரியா என்பது பெரிதும் துணை புரியுது. அப்ப அல்லாஹும் ரசூலும் மனிதர்களுக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டத்தை விதிச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த சட்டத்துக்கு பின்னாருடைய பின்னணி காரணத்தை நாங்க யோசிச்சு பார்த்தாலே விளங்க என்னத, மனிதர்களுக்கு தூக்க முடியாத சட்டங்களை அல்லாஹ் தஆலா விதித்து இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருவர் நோன்புடன் வெயிலில் நிற்க நேர்ச்சை வைத்தார். இவ்விடயம் கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடுத்து விட்டு எல்லை மீறி நடப்போர் நாசமடையட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, பதுவா செஞ்சாங்க. அப்ப இங்க என்ன விளங்குது, நேர்ச்சை வைக்கிறது, அதாவது வெயில்ற நின்றுதான் நான் நோன்பு நாட்பேன் சொல்லி நேர்ச்சை வச்சு தன்னைத்தானே வதை செஞ்சு கொள்றது, தன்னைத்தானே என்ன செய்யறது, நோகடிச்சு கொள்றத இஸ்லாம் வெறுக்குது அப்படின்னு சொல்றது இந்த விளங்குது. அப்ப அதே மாதிரி பாருங்க, இன்னும் தொடர்ந்து பார்த்தோம் சொன்னா, தொடர்ந்து நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கி மனைவியை ஒதுக்கி வாழ்வேன் என்று கூறிய சஹாபியை பார்த்து, நான் நோன்பு நோக்கிறேன், நோட்காமலும் இருக்கிறேன், இரவில் எழுந்து நின்று வணங்குகின்றேன், சில போது தூங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்படி சொல்லிட்டு எதையும் செய்யறான்னு சொன்னா இலகுவான முறையில செய்யறதான் இஸ்லாம் என்ன செஞ்சுக்குது, வழிகாட்டி இருக்குது என்று சொல்லி இதன் மூலமாக சமூகத்துக்கு எத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது, எதை ஒன்றையும் இலகுவாக செய்யறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா வழிகாட்டி இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாமிய ஷரியாவுடைய உன்னத நோக்கத்தாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னா விளங்கப்படுத்தி காட்டுகிறாங்க. அதே மாதிரி பாருங்க, உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழுவித்தால் அதை நீட்டாது சுருக்கி கொள்ளட்டும், ஏனெனில் அவர்கள் பலவீனமானவர்கள், நோயாளிகள், அவசர தேவையுடையோர் இருக்கலாம். உங்களில் ஒருவர் தனித்து தொழுதால் அவர் நாடிய அளவு நீட்டி தொழட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வந்துகிறது. அதாவது இப்போ தொழுவிக்க போறாரு, உதாரணமாக நான் இப்ப என்ன செய்யேன், உங்களை எல்லாருக்கும் சேர்த்து இமாம் ஜமாத்தோடு செய்ய போறேன். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா மெதுவா நீட்டி ஆறி அமர்ந்து 1 hour 2 hours நான் நீட்டி தொழுதான்னு சொன்னா நீங்க எல்லாம் தொழுவாங்களா அப்படி இருப்பீங்க, வெறுத்து தொழுவாங்க. என்ன பதுவாவும் கேட்பாங்க, அப்படியே இல்லையா?
ஓய் சார் பலதரப்பட்ட பதில். ரைட். அப்ப இது என்னன்னு சொன்னா இதற்காக என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, உங்களோட ஒருத்தர் தொழுவிக்க போறாருன்னு சொன்னா, ஒரு கூட்டத்துக்கு தொழுவிக்க போறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம், மிச்ச நேரம் நீட்டாம நிதானமாக என்ன செய்யலாம், அவசரப்படுத்தி தொழுது கொள்ளட்டும். ஏன்னு சொன்னா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆக்கள் நோயாளிகளும் இருக்கலாம், பலவீனமானவர்கள் இருக்கலாம், அதே மாதிரி அவசர தேவைகளுக்கு போகக்கூடிய ஆக்கள் இருக்கலாம். அப்ப இதனால என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க தொழுகைய சுருக்கி தொழுது கொள்ளுங்க, அதாவது அவசரமாக தொழுவீங்க. அதே மாதிரி நீங்க தனிய தொழ போறீங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நீங்க நீட்டி தொழுதுக்கோங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கலே என்ன சொல்ல வாரான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இலகுத்தன்மை, இஸ்லாம் என்பது எப்பவுமே இலகுவதான் விரும்புதுன்னு சொல்லி அங்க மக்காசிது ஷரியாவை விளங்கப்படுத்தி காட்டிக்கிறாங்க. இது விளங்கிச்ச பிள்ளைகள் எல்லாருக்கும்? ரைட், ஓகே ரைட். அதோட பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் எங்கட கிளாஸ் இந்தியோட முடியுது. சரியா? அதாவது என்ன இந்தியோட இதை முடிச்சு கொள்வோம். அடுத்தது இன்ஷா நாளைக்கு மக்காசிது ஷரியாவுடைய தோற்றம் வளர்ச்சி, சரியா, தோற்றம் வளர்ச்சி கட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செமினார் நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்வோம். என்ன பிள்ளைகள் எப்படி அவங்களோட கிளாஸ் விளங்கிச்ச? செமினார் என்ன மாதிரி ஓ சார் வேற லெவல் விளங்கின? ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செமினார் இருக்குது பிள்ளைகள், நாளைக்கு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமையும் செமினார் இருக்குது இன்ஷா அல்லாஹ். சனிக்கிழமையோட தான் எங்களோட மக்காசிது ஷரியா இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அதே மாதிரி 2028 பிள்ளைகள் 2028க்கு ஜாயின் ஆக போறேன்னு சொன்னாங்க சரி, 2027க்கு ஜாயின் ஆக போறேன்னு சொன்னாங்க சரி, என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தந்தாங்கன்னு சொன்னா உங்களை என்ன செய்யணும்னு சொன்னா கிளாஸ்க்கு ஜாயின் கொள்வேன். சரியானே? அவங்க நம்பர் பார்த்தோம்னு சொன்னா 077 07 38 37 2. சரியானே? லேசான நம்பர். ரைட். அவங்களுக்கு வேண்டாம் செய்யலாம் பிள்ளைகள், கான்டாக்ட் நம்பர் எடுத்து மெசேஜ் ஒன்று போட்டாங்கன்னு சொன்னா உங்களை என்ன செய்வேன் கிளாஸுக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். சரியான பிள்ளைகள் முடிச்சுக்கலாமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். முடிச்சுக்கலாமா? ரைட். அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.